Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் துவரம் பருப்பு வச்சு எப்படி சூப்பரான 10 நிமிஷத்துல அரிசி பருப்பு சாதம் செய்யலாம்னு பார்க்கலாம். பொதுவாக அந்த ரேஷன் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா குழஞ்சு போயிடும். அது குழையாம எப்படி ஈஸியா செய்யறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெயில் தான் அரிசி பருப்பு சாதம் செய்வேன். ஏன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகத்தோட வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி அதையும் சேர்த்திடலாம். சீரகம் சேர்த்ததும் அதையும் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வதங்கும். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கோம். இது சேர்த்தும் போது பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் நிறைய மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியை நறுக்குனது நான் சேர்த்திருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்குனது இது கூட சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசியும் அதுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நான் ஊற வைக்கல. அரிசி மட்டும் ஒரு 20 மினிட்ஸ் அல்லது 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் இது 2ம் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாயும் சேர்த்திருக்கோம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இருந்து சேர்த்துனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம இந்த அரிசி பருப்பு சாதத்தில் பார்த்திங்கன்னா பருப்புக்குன்னு தனியாக தண்ணி எதுவும் சேர்த்து வைக்கலை. நம்ம அரிசிக்கு நார்மலாக எப்படி வைப்போமோ அதே அளவு ரேஷியோவில் மட்டும்தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் பருப்பு ஊற வைக்கலை. ஏன்னா ஊற வச்சோம்னா இது நல்லா குழஞ்சி போயிடும். அதுக்காக அரிசி மட்டுமே 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கூட நீங்கள் அரிசி கழியும் போது நீங்கள் அந்த பருப்பையும் சேர்த்து கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம பருப்பையும் சேர்த்து ஊற வச்சோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். சாதம் தனித்தனி பருக்காக தெரியாது. அதனால தான் நம்ம ரேஷன் துவரம் பருப்பு மட்டும் ஊற வைக்காமல் செஞ்சுக்கலாம். அந்த துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா சாம்பாரில் போட்டாலும் குழஞ்சிடும்னு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பருப்பு சாதத்துக்கு இப்படி செய்யும்போது சாதமும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம அரிசி பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் யூஸ்வலாக 3 விசில் விட்டு எடுப்பேன். அதே மாதிரி விட்டு இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது நம்ம பருப்பு ஊற வைக்காமல் செஞ்சதுனால பருப்பு வேகாமல் இல்லை, சாதத்து கூட சேர்ந்து வெந்திருக்கு. ஆனால் குழஞ்சி போகலை. சாதமும் பருப்பும் நல்லா தனித்தனியாக தான் இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு சாதம் வேணும் அப்படிங்கும்போது ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறனாலும் சரி, அல்லது எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றோம் அப்போ டக்குன்னு ஒரு சாதம் செய்யணும் அப்படிங்கும்போது இது செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. அதுதான் இதோட டேஸ்ட்டே இன்னுமே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.